ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் நகையை தேடி அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வராங்க, அயலியோட வீட்டுக்கு. அப்போ அங்கே நகையை பார்க்குறாங்க, எங்கேயுமே நகையை காணலை. அப்போ அயலிக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு சிவா அப்படின்னு சொல்லவும் அடுத்து சிவா சொல்கிறாங்க, இங்கே பாரு அயலி, கண்டிப்பாக நகை வேறு எங்கேயுமே போயிருக்காது, எனக்கு என்னமோ உன் குடும்பத்தார் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, சிவா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என் குடும்பத்தை நானே சந்தேகப்படக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே சிவா சொல்கிறாங்க, வேறு வழி தெரியல, ஏன்னா உன் குடும்பத்தார்ட்ட இந்த நகை வேற எங்கேயுமே போயிருக்காது, அவங்களா தான் ஏதோ திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்கணும், ஆனால் யார் மேலே உனக்கு சந்தேகம் இருக்குன்னு ஏதாவது உனக்கு அதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு செல்லம்மா அத்தை மேலேயும் அதுக்கப்புறமா தீப்தி அம்மு இவங்க மேலே தான் சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க. எதை வச்சு இப்படி நீ அவங்க மேலே சந்தேகப்படுற அப்படிங்கவும் அப்போ கையில் தன்னுடைய ஒரு கிளிப்பு வச்சுருக்குறாங்க. இந்த கிளிப்பு என்னுடைய ரூமில் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை வச்சு நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கவும் இந்த கிளிப்பு அவங்க 3 பேர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கவும் உடனே சிவாவும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியா, சரி இப்போ எப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லவும் அந்த கிளிப்பை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அம்மாவும் அங்கே தீப்தியும் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை அவங்க போட்டிருந்தாங்க. போட்டதுமே அம்மா பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க பேசாமல் இருந்துருந்தாங்க. ஆனால் தீப்தி அந்த கிளிப்பை பார்த்ததுமே இது தன்னுடைய கிளிப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே, சரி இந்த கிளிப்பை நம்ம எடுக்க வேண்டாம், அப்படி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி இந்த கிளிப்பை எடுக்கிறாங்க. எடுக்கும் போதே அவங்க தீப்தியோட முகத்தை அவங்க பார்க்கவும், ஐயோ என்னுடைய கிளிப்பை அவள் எடுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன அம்மா இது உன்னுடைய கிளிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இல்லை இது என்னுடைய கிளிப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. தீப்தி இது உன்னுடைய கிளிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீப்தியும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தீப்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நீ தானே இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் போடுவோம் அப்படிங்கவும், இங்கே பாரு உனக்கு என்ன தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி அம்மாவை போட்டு திட்டுறாங்க. இதனால அயலிக்கு தீப்தி மேல தான் சந்தேகம் வந்துருது, இவ தான் நகையை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு கட்டிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா இப்போ அயலி கிட்ட சொல்கிறாங்க, தீப்தி தான் அந்த நகையை எடுத்துருக்கணும், நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆனாலும் இது அவளே உண்மை ஒத்துக்க வைக்கணும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அயலி தீப்தியை மடக்கிறாங்க. தீப்தி உண்மையை சொல்லி இது உன்னுடைய கிளிப்பு தானே அப்படிங்கும்போது, இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிலாம் வம்பு எடுத்துட்டு இருக்காத, இது என்னுடைய கிளிப்பு கிடையாது, ஏன் நான் மட்டும் தான் இதை போடுவேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு நீயும் செல்லம்மத்தை பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ மட்டும் நீ தான் நகையை எடுத்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லாத்திட்டையும் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கேங்க, அப்புறமா ஒன்றையும் அத்தையும் தான் கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஸ்டைலில் விசாரிச்சாங்கன்னா உண்மை வெளி வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தீப்தி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அயலி அப்படிலாம் நீ சொல்லிடாத, நகையை நான் தான் எடுத்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அயலியும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த நகையை நீ எடுத்தது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்ப, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தீப்தி சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும்னு சொன்னால் அவனுக்கு அப்படி மட்டும் இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுவோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலி அடிக்கிறதுக்காக போறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு அமைதியாக இருந்திருப்ப, உனக்கு அவ்வளோ தைரியமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக போகும்போது, இங்கே பாரு அயலி நீ அடிக்கிறதெல்லாம் வச்சுக்காடா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ செஞ்ச வேலைக்கு உன்னை என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு அயலி நான் தான் அந்த நகையை எடுத்தேன்னு சொல்லிட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்படி மட்டும் நீ சொன்னேன்னா அதுக்கப்புறமா என்னுடைய மான மரியாதையே போயிரு அப்படிங்கவும், ஆமாம் இதெல்லாம் உனக்கு இப்போ இருக்குதா என்ன, எப்போ நீ நகையை எடுத்து வச்சியோ அப்பமே எல்லாமே முடிஞ்சு போச்சுது, இந்த நகையை நம்ம தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணிக்கும் கபிலன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அவங்கள நம்ம அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீ இதெல்லாம் பண்ணியிருக்கிற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பியா, ரித்தியாவோட கல்யாணத்தை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, உனக்கு உன்னுடைய சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவா சொல்கிறாங்க, நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் அயலி மேலேயே அதாவது அவள் தான் எடுத்தான்னு சொல்லிக்கிட்டு பழி போடுறதுக்காகவும் நீயும் உங்கள் அம்மாவும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க, என்ன மனுஷங்க நீங்கள், அயலி எப்படி உங்களுக்கு என்ன தான் பண்ணுனா அப்படின்னு சொல்லவும் உடனே தீப்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி நீ நகையை அவங்ககிட்ட தானே கொடுத்த, ஃபோனை பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்ல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா தீப்தி அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நகையை எங்கே வச்சிருக்கிற நீ உடனே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, என்ன தீப்தி இந்த மாதிரிலாம் சொல்கிறேன், நகையெல்லாம் அப்படிலாம் தர முடியாது, எனக்கு இந்த நகையை வச்சு தான் என்னுடைய பிளானே இருந்துட்டு இருக்குது, அதனால் நகையை கட்டி நீ ஃபோன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. இது கேட்டதுமே தீப்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவன் நகையை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இது கேட்டதுமே இப்போ அயலியும் சிவாவும் வந்து தீப்தி விட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அயலியும் சிவாவும் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் எப்படியும் வந்து அவன் நகையை விற்கிறதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அதாவது அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. யாருக்கிட்ட நகையை விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அனுப்பி வைக்கவும் அப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கு ஒருத்தர் வந்து நகையை விற்கிறதுக்காக வந்தோம்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரு சரி அப்படிங்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அதாவது தீப்தியோட பாய் ஃப்ரெண்டு வந்து நகையை விற்கிறதுக்காக அதே கடைக்கு வராங்க. வந்ததுமே அவர் வந்து பார்க்குறாரு இந்த ஃபோட்டோவை தானே அனுப்பி வச்சாங்க, இப்போமே நம்ம வந்து ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தூரத்துலேருந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க அயலிக்கும் சிவாவுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அவன் வந்து நகையை விற்கிறதுக்காக என் கடைக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து தீப்தியோட பாய் ஃப்ரெண்டு வந்து கேட்டுருந்தாங்க. ஐயோ இவன் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான், இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நைஸாக கிளம்புறாங்க. அப்போ ஒரு ஃபோன் பேசி முடிச்சுட்டு இங்கே வராங்க. வரும்போது அவங்க கிளம்பிடவும் ஐயோ இன்னும் தப்பிச்சு போயிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணனு தான் அவன் கேட்டுட்டான் போலுக்கு, அதனால இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு அயலியும் சிவாவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி இந்த வழியோட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து தீப்தியோட பாய் ஃப்ரெண்டை வந்து அவங்க துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தோம்னா அயலிக்கிட்டே மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் அயலியும் சிவாவும் அவங்கள பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கிற பேக் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ எல்லா நகையும் அதில் இருக்குது, நம்ம நகை தான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா தீப்தியை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் எங்க விட்டு நகையை நீ எடுத்துட்டு போவ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அயலி போட்டு அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் இங்க பார்த்தோம்னா வந்து இந்திராணி தேவனாகி எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்போ கபிலனோட அம்மா சொல்றாங்க இங்க பாரு இந்திராணி, நம்ம கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சாச்சுது, இதுக்கு மேலே நகை வராதுன்னு தெரிஞ்சு போச்சுது, இந்த கல்யாணத்தை இதோட நிறுத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம் தயவுசெய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் ஆமாம் நான் உங்களுக்கு கொடுத்த டைம் தான் முடிஞ்சு போச்சுதுல, இன்னும் அயலையை காணலை அப்படின்னா என்ன அர்த்தம், நகை கிடைக்கலன்னு தானே அர்த்தம், அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ கரெக்டாக அயலி வந்துருந்தாங்க. நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அயலி கையில் பேக் இருக்குது. அதை பார்த்ததுமே வந்து ஜமுனா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அயலி நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆமா சித்தி நகை கிடைச்சிருச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்திராணி கையில் அவங்க கொடுக்குறாங்க. உடனே இந்திராணி வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க கொடுத்த எல்லா நகையுமே அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே வந்து இந்திராணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவநாயகி வந்து நினைக்கிறாங்க ஐயோ என்னது கரெக்டான நேரத்துக்கு நகையை கொண்டுட்டு வந்துட்டால, இவன் மட்டும் நகையை கொண்டுட்டு வரலன்னா இந்த கல்யாணத்தை இதை வச்சு நிறுத்திடலான்னு சொல்லி நம்ம ஒரு பிளானை போட்டாக்கி எல்லாம் இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி சொல்கிறாங்க அதான் நகை கிடச்சிருச்சுல, சரி உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து அவங்க கொடுக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஜமுனா வந்து அயலி கிட்ட வராங்க. வந்ததுமே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க பாத்தியாடி இப்போ மாதிரி நீ அயலி பற்றி புரிஞ்சுக்கோ, அவன் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு இந்த நகையை கொண்டுட்டு வரலன்னா இன்றைக்கி உன் பொண்ணோட கல்யாணமே நடந்திருக்காது, இன்றைக்கி உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு அயலி தாண்டி காரணம், இப்போ மாதிரி அவளை புரிஞ்சுக்கிட்டு நீ ஏற்றுக்கோ அப்படின்னு பத்மா பாட்டி சொல்லவும் உடனே ஜமுனா பார்த்தோம்னா அயலியோட கையை பிடிச்சிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க சித்தி நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் ஜமுனா உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து அயலி கிட்ட வராங்க. அதாவது உனக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லணும் அயலி, கரெக்டான நேரத்தில் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.